மனித உடற்கூறியல் மற்றும் மருத்துவ ஆய்வுகள்ல தகவல் தொடர்பில் துல்லியம் மிக முக்கியமானது. உலகளாவிய புரிதலை உறுதிப்படுத்தவும் தெளிவின்மையை நீக்கவும் உடல் மற்றும் அதன் கட்டமைப்புகளை விவரிக்க ஒரு தரப்படுத்தப்பட்ட கட்டமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. இந்த கட்டமைப்பு உடற்கூறியல் நிலையிலிருந்து தொடங்குகிறது. இது ஒரு உலகளாவிய குறிப்பு புள்ளியாகும், மேலும் உடல் தளங்கள் வரை நீண்டுள்ளது. இந்த தொகுதி முதலில் உடற்கூறியல் நிலையையும் அனைத்து உடற்கூறியல் சொற்களஞ்சியத்திற்கும் அதன் அடித்தளமாக அதன் முக்கியத்துவத்தையும் வரையறுக்கும். இதைத் தொடர்ந்து இது 3 முதன்மை உடற்கூறியல் தளங்களான சாகிட்டல், கொரோனல் மற்றும் டிரான்ஸ்வர்ஸ் மற்றும் இமேஜிங் மற்றும் அறுவை சிகிச்சை திட்டமிடலில் அவற்றின் மருத்துவ முக்கியத்துவத்தை விவரிக்கும். இந்த தொகுதி முதலில் உடற்கூறியல் நிலையையும் அனைத்து உடற்கூறியல் சொற்களஞ்சியத்திற்கும் அதன் முக்கியத்துவத்தையும் வரையறுக்கும். இதைத் தொடர்ந்து இது 3 முதன்மை உடற்கூறியல் தளங்களான சாகிட்டல், கொலோனல் மற்றும் டிரான்ஸ்வர்ஸ் மற்றும் இமேஜிங் மற்றும் அறுவை சிகிச்சை திட்டமிடலில் அவற்றின் மருத்துவ முக்கியத்துவத்தை விவரிக்கும். இந்த கருத்துக்களில் தேர்ச்சி பெறுவது அனைத்து சுகாதார அறிவியல்களிலும் நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது. உடற்கூறியல் நிலை என்பது உடற்கூறியல் கட்டமைப்புகளை விவரிப்பதற்கான சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையான குறிப்பு ஆகும். இது ஒரு நபர் நிமிர்ந்து நிற்பது, தலை, கண்கள் மற்றும் கால்விரல்கள் முன்னோக்கி இருப்பது என வரையறுக்கப்படுகிறது. இந்த நிலை ஒரு நிலையான அடிப்படையை வழங்குகிறது. இது ஒரு நோயாளி உண்மையில் எவ்வாறு நிலைநிறுத்தப்பட்டாலும் மருத்துவ வல்லுநர்கள் தெளிவாக தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது. இந்த நிலையில் கால்கள் தரையில் தட்டையாகவும் சற்று விலகியும் இருக்கும். அதே நேரத்தில் மேல்கை கால்கள் பக்கவாட்டில், உள்ளங்கைகள் முன்னோக்கி பார்த்தவாறு தொங்கும். கைகளின் இந்த குறிப்பிட்ட நோக்கநிலை தற்செயலானது அல்ல. இது ஒவ்வொரு பயிற்சியாளரும் உடலை ஒரே மாதிரியாக காட்சிப்படுத்துவதை உறுதி செய்யும் தரத்தின். முன்னோக்கி பார்க்கும் உள்ளங்கைகள் முக்கியமானவை, ஏனெனில் அவை முன்கையில் உள்ள ரேடியஸ் மற்றும் உள்நாவின் நிலையை தரப்படுத்துகின்றன. இந்த எலும்புகளை குறுக்காக இல்லாமல் இணையாக வைப்பதன் மூலம் உடலுடன் தொடர்புடைய இடங்களை விவரிக்கும் போது குழப்பத்தை தடுக்கிறோம். நோயாளி படுத்திருந்தாலும் அல்லது அசைந்தாலும் இது நிலையான குறிப்பாகவே உள்ளது. உடற்கூறியல் நிலையை அடிப்படையாக கொண்டு உடல் உடற்கூறியல் தளங்கள் மூலம் மேலும் புரிந்து கொள்ளப்படுகிறது. இவை உடலின் வழியாக செல்லும் கற்பனையான தட்டையான மேற்பரப்புகள், பிரிவுகளை உருவாக்குகின்றன. இந்த பிரிவுகள் உள்கட்டமைப்புகளை காட்சிப்படுத்துவதற்கு அவசியமானவை. குறிப்பாக மருத்துவ இமேஜிங் மற்றும் அறுவை சிகிச்சை திட்டமிடலில் உடலின் ஒரு குறிப்பிட்ட துண்டை பார்ப்பது அவசியமாகிறது. சாகிட்டல் தளம் என்பது உடலை அல்லது ஒரு உறுப்பை வலது மற்றும் இடது பகுதிகளாக பிரிக்கும் ஒரு செங்குத்து தளமாகும். ஒரு மிட் சாகிட்டல் அல்லது மீடியன் தளம் நடுப்பகுதி வழியாக நேரடியாக செல்கிறது. உடலை 2 சமமான வலது மற்றும் இடது பாதிகளாக பிரிக்கிறது. மனித உடற்கூறியலில் இருபக்க சமச்சீர் தன்மையை புரிந்து கொள்வதற்கான தொடக்க புள்ளி இதுவாகும். நடுப்பகுதிக்கு இணையான எந்த தளமும் பாராசாஜிட்டல் தளம் என்று அழைக்கப்படுகிறது. முதுகெலும்பு அல்லது மூளை போன்ற கட்டமைப்புகளின் சுயவிவரத்தை காட்சிப்படுத்த சாகிட்டல் காட்சிகள் மருத்துவ இமேஜிங்ல பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த காட்சிகள் மத்திய நரம்பு மண்டலத்தின் ஆழத்தையும் சீரமைப்பையும் பக்கவாட்டிலிருந்து பார்க்க மருத்துவர்களுக்கு உதவுகின்றன. கொரோனல் தளம் முன்பக்க தளம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மற்றொரு செங்குத்து தளமாகும், ஆனால் இது உடலை முன்புறம் அல்லது பின்புறம் என பிரிக்கிறது. இது சாகிட்டல் தளத்திற்கு செங்கோணத்தில் இயங்குகிறது. உள் உறுப்புகள் மற்றும் எலும்புக்கூட அமைப்பின் முற்றிலும் மாறப்பட்ட பார்வையை வழங்குகிறது. கொரோனல் காட்சிகள் நோயறிதலில் அடிப்படையானவை, அதாவது மார்பு எக்ஸ்ரேயில். ஒரு நிலையான எக்ஸ்ரேயில் இதயம் மற்றும் நுரையீரல்கள் முன்புறத்திலிருந்து பார்க்கப்படுகின்றன. இது மருத்துவர்கள் இந்த முக்கிய உறுப்புகளின் அளவு, வடிவம் மற்றும் மார்பு சுவருடன் தொடர்புடைய நிலையை மதிப்பிட அனுமதிக்கிறது. சுவாச பிரச்சனைகளை கண்டறிய இந்த பார்வை அவசியம். டிரான்ஸ்வர்ஸ் தளம் கிடைமட்ட அல்லது அச்சு தளம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது உடலை மேல் அல்லது கீழ்ப்பகுதிகளாக பிரிக்கிறது. இது சாகிட்டல் மற்றும் கொரோனல் தளங்கள் இரண்டிற்கும் செங்குத்தாக இயங்குகிறது. உடலின் நீண்ட அச்சில் குறுக்காக வெட்டி ஒரு தனித்துவமான உள்பார்வையை வெளிப்படுத்துகிறது. இந்த தளம் ஒரு குறுக்கு வெட்டு காட்சியை வழங்குகிறது. இது கணினிமயமாக்கப்பட்ட டோமோகிராஃபி அல்லது சிடி ஸ்கேன்களுக்கான தரமாகும். இது வயிற்று அல்லது மூளையில் உள்ள உறுப்புகளை மெல்லிய அடுக்குகளாக வெட்டப்பட்டதா பார்ப்பதன் மூலம் விரிவாக பரிசோதிக்க அனுமதிக்கிறது. செங்குத்து தளங்கள் தவறவிடக்கூடிய உள்விவரங்களை வெளிப்படுத்துகிறது. உடற்கூறியல் நிலையையும் இந்த 3 தளங்களையும் இணைப்பதன் மூலம் மருத்துவ வல்லுநர்கள் உடலின் எந்த இடத்தையும் முழுமையான உறுதியுடன் கண்டறிய முடியும். அறுவை சிகிச்சை தளத்தை பற்றி விவாதித்தாலும் அல்லது நோயறிதல் படத்தை பற்றி விவாதித்தாலும் இந்த கருவிகள் அனைத்து சுகாதார அறிவியல்களிலும் மருத்துவ பரிசோதனை முதல் சிக்கலான அறுவை சிகிச்சை தலையீடு வரை துல்லியமான செயல்பாட்டிற்கு தேவையான ஆயத்தொலைவுகளை வழங்குகின்றன. சுருக்கமாக, உடற்கூறியல் நிலை அனைத்து உடற்கூறியல் விளக்கத்திற்கும் அடித்தள குறிப்பை வழங்குகிறது, நிலைத்தன்மையையும் துல்லியத்தையும் உறுதி செய்கிறது. 3 முக்கிய தளங்களான சாகிட்டல் இடது மற்றும் வலது பிரிவுக்கு, கொரோனல் முன்புறம் மற்றும் பின்புறம் பிரிவுக்கு மற்றும் டிரான்ஸ்வர்ஸ் மேல் மற்றும் கீழ் பிரிவுக்கு மனித உடலை காட்சிப்படுத்துவதற்கு தனித்துவமான மற்றும் அவசியமான பார்வைகளை வழங்குகின்றன. இந்த கருத்துக்களில் மனித எலும்பு மண்டலம் நமது உடல்களுக்கு அத்தியாவசியமான கட்டமைப்பாக செயல்படுகிறது. இது நமது உள் உறுப்புகளுக்கு உறுதியான ஆதரவையும் முக்கிய பாதுகாப்பையும்
வழங்குகிறது. இருப்பினும் முற்றிலும் உறுதியான கட்டமைப்பு இயக்கத்தை சாத்தியமற்றதாக்கும். இந்த முரண்பாட்டிற்கான தீர்வு மூட்டுகளில் அல்லது எலும்புகள் இணையும் இடங்களில் உள்ளது. மனித பயோமெக்கானிக்ஸ் படிப்பிற்கு மூட்டு வகைப்பாட்டை புரிந்து கொள்வது அடிப்படையாகும். எலும்புகளை ஒன்றாக பிணைக்கும் குறிப்பிட்ட பொருள் மற்றும் உடல் மூட்டுக்குழி உள்ளதா இல்லையா என்ற 2 முக்கிய காரணிகளின் அடிப்படையில் மூட்டுகள் அறிவியல் ரீதியாக வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த கட்டமைப்பு ஏற்பாடு மூட்டின் செயல்பாட்டு திறனை நேரடியாக தீர்மானிக்கிறது. இந்த இணைப்புகளை 3 முதன்மை கட்டமைப்பு வகைகளாக வகைப்படுத்துகிறோம். ஃபைப்ரஸ் மூட்டுகள், குருத்தெலும்பு மூட்டுகள் மற்றும் அதிக இயக்கம் கொண்ட சினோவியல் மூட்டுகள். ஃபைப்ரஸ் மூட்டுகள் சினார்த்ரோஸ்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவை கொலாஜன் இழைகள் நிறைந்த அடர்த்தியான ஃபைப்ரஸ் இணைப்பு திசுக்களால் ஒன்றாக பிணைக்கப்பட்ட எலும்புகளால் வகைப்படுத்தப்படுகின்றன. மூட்டுக்குழி இல்லாததால் இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பு கிட்டத்தட்ட எந்த இயக்கத்தையும் அனுமதிக்காது. இந்த மூட்டுகளில் உடல் இயக்கத்தை விட நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கிறது. முக்கியமான கட்டமைப்புகள் உறுதியாக நங்கூரமிடப்பட்டிருப்பதை உறுதி செய்கிறது. ஃபைப்ரஸ் மூட்டுகளில் 3 தனித்துவமான வகைகள் உள்ளன. அவை தையல்களுடன் தொடங்குகின்றன. மண்டையோட்டில் மட்டுமே காணப்படும் தையல்கள் மிக குறுகிய இணைப்பு திசு இழைகளால் இணைக்கப்பட்ட எலும்புகளின் விளிம்புகளை கொண்டுள்ளன. இது மூளையை பாதுகாக்கும் ஒரு உறுதியான அசையாத பாதுகாப்பு உரையை உருவாக்குகிறது. நாம் வயதாகும் போது இந்த இழைகள் எலும்பாக்கப்படலாம். இது மண்டையோட்டின் பாதுகாப்பு கவசத்தை மேலும் வலுப்படுத்தும். மற்ற ஃபைப்ரஸ் வகைகள் சிண்டஸ்மோஸ்கள் மற்றும் கோம்போஸ்கள் ஆகும். சிண்டஸ்மோசிஸில் எலும்புகள் தசைநார்கள் அல்லது ஃபைப்ரஸ் திசுக்களின் தாழ் மூலம் இணைக்கப்படுகின்றன. இது திபியா மற்றும் ஃபைபுலா இடையே குறைந்தபட்ச இயக்கத்தை அனுமதிக்கிறது. கோம்போசிஸ் என்பது ஒரு தனித்துவமான பெக்கின் சாக்கெட் மூட்டு ஆகும். இது ஒரு பல் அதன் எலும்பு சாக்கெட்டில் பொருந்தும் இடத்தில் மட்டுமே காணப்படுகிறது. உறுதியாக பிடித்துக் கொள்ளப்படுகிறது. குருத்தெலும்பு மூட்டுகள் அல்லது ஆம்பியார்த்ரோஸ்கள் எலும்புகள் கண்டிப்பாக குருத்தெலும்பால் ஒன்று சேர்ந்தவை என வரையறுக்கப்படுகின்றன. ஃபைப்ரஸ் மூட்டுகளைப் போலவே அவையும் மூட்டுக்குழியை கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவை ஒரு சிறிய அளவிலான இயக்கத்தை அனுமதிக்கின்றன. இந்த கட்டமைப்பு வடிவமைப்பு அவற்றை சிறந்த அதிர்வு உறிஞ்சிகளாக ஆக்குகிறது. குறிப்பிட்ட வளர்ச்சி மற்றும் உடலியல் செயல்பாடுகளுக்கு தேவையான வரையறுக்கப்பட்ட நெகிழ்வுத்தன்மையை வழங்கும்போது அழுத்தத்தை தாங்கும் திறன் கொண்டது. இரண்டாவது வகை சிம்சிஸ் ஆகும். இங்கு மூட்டு மேற்பரப்புகள் ஹைலின் குருத்தெலும்பால் மூடப்பட்டிருக்கும். இது ஃபைப்ரோகார்டிலேஜின் இடைப்பட்ட திண்டுக்கு இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஏற்பாடு வரையறுக்கப்பட்ட நிகழ்வுத்தன்மையுடன் குறிப்பிடத்தக்க வலிமையை வழங்குகிறது. முதுகெலும்பின் முதுகெலும்புகளுக்கு இடையிலான டிஸ்குகள் மற்றும் இடுப்பு சிம்சிஸ் ஆகியவற்றில் இதை நாம் காண்கிறோம். இது ஒரு மீள்தன்மை வாய்ந்த பாதுகாப்பு குஷனாக செயல்படுகிறது. குருத்தெலும்பு மூட்டுகளின் முதல் வகை சினோகாண்ட்ரோசிஸ் ஆகும். அங்கு எலும்புகள் ஹைலின் குருத்தெலும்பின் பட்டை அல்லது தட்டு மூலம் இணைக்கப்படுகின்றன. இவை பொதுவாக அசையாதவை. வளரும் குழந்தைகளின் நீண்ட எலும்புகளில் உள்ள எபிஃபேசியல் தட்டுகள் இறுதியில் எலும்பாக்கப்படும். இது ஒரு முதன்மை எடுத்துக்காட்டு. மற்றொரு எடுத்துக்காட்டு முதல் விலா எலும்புக்கும் ஸ்டர்னத்திற்கும் இடையிலான மூட்டு ஆகும். சினோவியல் மூட்டுகள் டயாட்ரோசுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவை மனித உடலில் மிகவும் பொதுவான மற்றும் இயக்கம் கொண்ட மூட்டுகளாகும். முந்தைய வகைகளைப் போலல்லாமல் அவை திரவத்தால் நிரப்பப்பட்ட மூட்டுக்குழியின் இருப்பால் வேறுபடுகின்றன. இந்த சிக்கலான கட்டமைப்பு பொறியியல் பரந்த அளவிலான இயக்கத்தை அனுமதிக்கிறது. நடப்பது மற்றும் எட்டுவது போன்ற சிக்கலான செயல்களுக்கு தேவையான முழு இயக்கத்தையும் செயல்படுத்துகிறது. ஒவ்வொரு சினோவியல் மூட்டும் முக்கிய அம்சங்களை பகிர்ந்து கொள்கிறது. இது மூட்டு குருத்தெலும்புடன் தொடங்குகிறது. இந்த மென்மையான ஹைலின் குருத்தெலும்பு எதிரெதிர் எலும்பு மேற்பரப்புகளை அழுத்தம் உறிஞ்சுவதற்கும் உராய்வை குறைப்பதற்கும் மூடுகிறது. அடுத்து மூட்டுக்குழி மூட்டுகளின் எலும்புகளுக்கு இடையில் உள்ள ஒரு தனித்துவமான இடம். அதில் சினோவியல் திரவம் உள்ளது. இந்த திரவம் ஒரு மசகு எண்ணெயாக செயல்படுகிறது. மேற்பரப்புகள் மென்மையாக சறுக்குவதை உறுதி செய்கிறது. மூட்டுக்குழி 2 அடுக்கு மூட்டு கேப்சியூல் மூலம் மூடப்பட்டுள்ளது. வெளிப்புற அடுக்கு ஒரு கடினமான ஃபைப்ரஸ் கேப்சியூல் ஆகும். இது எலும்புகள் பிரிவதை தடுக்கிறது. உள் அடுக்கு சினோவியல் சவ்வு ஆகும். இது மசகு சினோவியல் திரவத்தை உற்பத்தி செய்கிறது. ஒன்றாக இந்த கூறுகள் அதிக அதிர்வின் இயக்கம் மற்றும் நீண்ட கால உடலாயுள் ஆகியவற்றிற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சுய கட்டுப்படுத்தப்பட்ட சூழலை உருவாக்குகின்றன. சினோவியல் மூட்டுகள் வெவ்வேறு இயக்கங்களை எளிதாக்க பல்வேறு வடிவங்களில் வருகின்றன. முழங்கை போன்ற கீழ்மூட்டுகள் ஒரு கதவை போல ஒரு தளத்தில் வளைத்தல் மற்றும் நீட்டுதல் ஆகியவற்றை அனுமதிக்கின்றன. கழுத்தில் முதல் மற்றும் இரண்டாவது கர்ப்பப்பை வாய் முதுகெலும்புகளுக்கு இடையிலான மூட்டு போன்ற சுழற்சி மூட்டுகள் சுழற்சியை அனுமதிக்கின்றன. உங்கள் தலையை திருப்ப உங்களை செயல்படுத்துகிறது. மிகப்பெரிய இயக்க வரம்பிற்கு உடல் பந்து மற்றும் சாக்கெட் மூட்டுகளை பயன்படுத்துகிறது. இந்த மூட்டுகளில் ஒரு எலும்பின் கோளத்தலை மற்றொன்றின் கோப்பை போன்ற சாக்கெட்டில் பொருந்துகிறது. தோள்பட்டை மற்றும் இடுப்புகளில் காணப்படும் இந்த கட்டமைப்பு சுழற்சி உட்பட அனைத்து அச்சுகளிலும் இயக்கத்தை அனுமதிக்கிறது. இது மனித கட்டமைப்புக்குள் இயக்கத்தின் உச்சத்தை குறிக்கிறது. முடிவில் ஃபைப்ரஸ், குருத்தெலும்பு மற்றும் சினோவியல் வகைகளாக மூட்டுகளின் வகைப்பாடு கட்டமைப்பு செயல்பாட்டை தீர்மானிக்கிறது என்ற அடிப்படை உயிரியல் கொள்கையை விளக்குகிறது. அசையாத நிலைத்தன்மை, சிறிய அதிர்வு உறிஞ்சுதல் அல்லது பரந்த அளவிலான இயக்கம் ஆகியவற்றை வழங்குவதாயினும் ஒவ்வொரு மூட்டும் அதன் பங்குக்கு சரியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.